இயக்குனர் அமீர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்திலே வந்து பெண்ணுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் இவர் போய் மாமல்லபுரத்தில் மகளிர் தின விழா கொண்டாடுறாரு அப்படின்ற மாதிரி. ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அவர் போய் பார்த்தாரா? அவர் போய் பார்த்தாரா? இல்லை நம்ம போய் பார்த்தோமா? யாருமே பார்க்கல. அவங்களோ இவங்களோ சங்கீதா மேமோ இல்லை சாரோ ஏதாவது சொன்னாதான். மற்றவங்க வந்து பேசுகிறத வச்சுலாம் நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஒய்ஃப்க்கு இப்போ சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ வருஷம் இருந்திருப்பாங்களா? இப்போ தானே ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை வருஷம் அவங்க ஒன்றா தானே இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் எதுவும் பேசி யாரும் எதுவும் பண்ண முடியாது. அரசியலும் குடும்பமும் செப்பரேட். அவங்கவுங்க பர்சனல் விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆக முடியாது. இந்த கட்சியில் அவர் என்ன பண்ணுறாரு, பெண்களுக்கு சேஃப்டி இருக்கா, அதுதான் முக்கியமே தவிர்த்து பர்சனல் லைஃப்குள்ளே யாரோட பர்சனல் லைஃப்குள்ளேயுமே யாருமே இன்வால்வ் பண்ண முடியாது. இப்போ வந்து தாவேக தள்ளுடைய மனைவியே வந்து அவர் மேலே இப்படி ஒரு விவாகரத்து டிவோர்ஸ் கேஸ் தானே சார் அப்ளை பண்ணியிருக்காங்க. யாருக்கு தான் சார் டிவோர்ஸ் ஆகலை? எல்லாருக்குமே டிவோர்ஸ் ஆகுது. அதனால் டிவோர்ஸ் ஆகிற எல்லா ஜென்ஸும் நம்ம தப்பு சொல்ல முடியாது, எல்லா லேடிஸ் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. சங்கீதா மேமும் வந்து ஒரு பேப்பர் தான் சொல்லியிருக்கே தவிர்த்து அவங்க வந்து டேரெக்டாக இது வரைக்கும் எதுவுமே பேசலை. ஸோ அவங்க 2 பேரும் பேசிட்டோம், அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம். டிவோர்ஸுன்றது நார்மலான விஷயம், எல்லாருக்குமே நடக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இப்போ பேச முடியாது. இப்போ இதனால் வந்து ஏதாவது தேர்தலில் ஏதாவது எதிரொலி இருக்குமா? ஒன்றுமே கிடையாது. இப்போயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். விஜய் சார் கண்டிப்பாக வருவார். அவருக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. லேடிஸோட சப்போர்ட் எப்பயுமே அவருக்கு இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஜூலி வந்து அவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அவங்களெல்லாம் பற்றி பேசாதீங்க, டென்ஷன் ஆகுதுங்க செம்மையாக. ஜூலியை பற்றி பிக் பாஸ்லேயே டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ போய்ட்டு அவங்கள எதுக்கு எடுக்கிறீங்க? வேண்டாம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கோட ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தால் அவங்க இவ்வளோது பேச மாட்டாங்க. சும்மா டிவியில் வரணும், அவங்களுக்கு பப்ளிசிட்டி ஆகணும். ஸோ ஒருத்தவங்க பப்ளிசிட்டியே இல்லாதவங்க ஒருத்தவங்க வந்து பப்ளிசிட்டி ஆகணும்னா விஜய் சாரை பற்றி பேசினா ஆகிடும். அதுதான் கான்செப்ட். ஸோ அதை எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க, பண்ணி அதனால் பப்ளிசிட்டி ஆகிறாங்கன்னா ஆகட்டும், சந்தோஷம் தான். இப்போ மகளிரா வருகிற தேர்தலில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? எங்களோட ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். எங்களோட ஃபுல் ஓட்டு அவங்களுக்கு தான். எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா லேடிஸுமே அவருக்கு சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நாங்களாம் மிகப்பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு ஆக்டராக அவருக்கு மிகப்பெரிய ஃபேன், அப்புறம் சிஸ்டர். இப்போ நாங்கள் கட்சியிலையும் அவருக்கு ஃபுல் இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்போம். வி லவ் விஜய் சார்.